ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா, கணவன் செய்த துரோகத்திற்கு மனைவி கொடுத்த ஒரு பதிலடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலர் ஒரு அமைதியான பெண். திருமணமான அவளின் கனவு வாழ்க்கை. கணவனையே தன் உலகமாக நினைத்தாள். அவனின் சந்தோஷமே அவளுக்கு முக்கியம். அவள் வாழ்க்கை நம்பிக்கையில் தொடங்கியது. அரவிந்த் மீது மலருக்கு அளவில்லா காதல். அவனுக்காக அவள் தன்னை மறந்தாள். வீடும் வாழ்க்கையும் அவனே. அவன் சொல் அவளுக்கு சட்டம். அவள் அன்பு உண்மையானது. திருமணத்தின் ஆரம்ப நாட்கள் இனிமையாகவே போனது. அன்பும் கவனமும் நிறைந்த வாழ்க்கை. மலர் தன்னை அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தாள். எந்த சந்தேகமும் இல்லை. நம்பிக்கை ஆழமாகவே இருந்தது. காலம் மாற ஆரம்பித்தது. அரவிந்த் மெதுவாக மாறினான். வீட்டில் பேசாத நாட்கள் அதிகரித்தன. மலரின் மனம் கலங்கியது. ஆனாலும் அவளை பொறுத்தாள். அவன் தாமதமாக வீட்டிற்கு வந்தான். மொபைல் எப்போதும் மறைந்தே இருந்தது. சிறு விஷயத்திற்கே கோபம். மலருக்கு காரணமே புரியவில்லை. இதயம் பயத்தில் துடித்தது. அவள் மெதுவாக கேட்டாள். அவன் கடுமையாக பதிலளித்தான். வார்த்தைகள் கத்தி போல் குத்தின. மலர் அமைதியானாள். கண்ணீரை விழுங்கினாள். ஒரு நாள் ஒரு மெசேஜ் வந்தது. அது அவளின் வாழ்க்கையை உலுக்கியது. அரவிந்த் வேறு பெண்ணுடன். உண்மை கண்முன்னே நின்றது. மலர் உடைந்தாள். நம்பிக்கை நொறுங்கியது. காதல் அர்த்தமிழந்தது. உறவு கேள்விக்குறியானது. அவள் இரவு முழுவதும் அழுதாள். இதயம் கனமானது. அவனை எதிர்கொண்டாள். அவள் உண்மையை மறைத்தான். பொய்யால் தப்பிக்க முயன்றான். மலர் அமைதியாக கேட்டாள். அவளின் மௌனம் பேசியது. அந்த இரவு அவள் முடிவு செய்தாள். இனி கண்ணீரால் வாழக்கூடாது. பலவீனம் தன்னுடைய இயல்பு இல்லை. தன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று. அந்த முடிவு அவளை மாற்றியது. மலர் தன்னை கவனிக்க தொடங்கினாள். தன் திறமைகளை நினைத்தாள். கல்வியும் வேலையும் முக்கியமானது. அவள் மீண்டும் எழுந்தாள். உள்ளே ஒரு சக்தி உருவானது. அரவிந்த் அவளை அலட்சியப்படுத்தினான். அவள் அமைதியை பலவீனம் எடுத்தாள். அவன் தவறுகள் தொடர்ந்தான். மலர் கவனித்தாள். பதிலடி தயாரானது. அவள் வேலைக்கு சேர்ந்தாள். சுயநிலையை உணர்ந்தாள். பணம் மட்டுமல்ல, தைரியமும் வந்தது. அவளின் நடைமுறை மாறியது. அரவிந்த் கவனித்தான். மலர் இனி கேள்வி கேட்கவில்லை. அவனிடம் விளக்கம் தேடவில்லை. அவளின் அமைதி கனமானது. அரவிந்த் குழம்பினான். பயம் அவனை பிடித்தது. ஒரு நாள் மலர் பேசினாள். அவளின் குரல் உறுதியானது. துரோகத்தை நேரடியாக சொன்னாள். அரவிந்த் தலை குனிந்தான். உண்மை அவனை சுட்டது. அவன் மன்னிப்பு கேட்டான். கண்ணீரால் நாடகம் ஆடினான். மலர் அசையவில்லை. நம்பிக்கை ஒரு முறைதான். அவள் தெளிவாக இருந்தாள். உன் துரோகம் என்னை உடைக்கவில்லை என்றாள். அது என்னை உருவாக்கியது. அவளின் வார்த்தைகள் கனமாகவே இருந்தன. அரவிந்த் பேச முடியவில்லை. அவன் தோல்வி அடைந்தான். மலர் வீட்டை விட்டு வெளியேறினான். கண்ணீருடன் அல்ல, தைரியத்துடன். அந்த நாள் அவளின் பிறப்பு நாள். அரவிந்த் தனிமையில் நின்றான். உண்மை அவனை சுற்றியது. சமூகம் கேள்வி கேட்டது. குறைகள் சொன்னது. மலர் தலை உயர்த்தி நடந்தாள். அவளுக்கு பயமில்லை, தன்னம்பிக்கை மட்டுமே இருந்தது. அவள் வாழ்க்கை முன்னேறியது. வேலையில் வெற்றி கிடைத்தது. மன அமைதி வந்தது. சிரிப்பு திரும்பியது. அவள் சுதந்திரமானவளானாள். அரவிந்த் அவளை நினைத்தான். இழந்ததை உணர்ந்தான். திரும்ப முடியாத பாதை. துரோகம் அவனை தண்டித்தது. அவனின் கணவனால். மலர் பின்னால் திரும்பவில்லை. பழைய வழிகளை நினைக்கவே விரும்பவில்லை. அவள் புதிய வாழ்க்கையில் மகிழ்ந்தாள். அவளின் மௌனம் பதிலடி. அவள் வெற்றியே தண்டனையானது. காதல் அவளுக்கு பாடம் கற்றுத்தந்தது. நம்பிக்கை கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. தன்னை முதலில் நேசிக்க வேண்டும். அவள் புரிந்து கொண்டாள். அவள் வளர்ந்தாள். அரவிந்த் தவறுகளை நினைத்து தவித்தான். மன்னிப்பு கேட்க வாய்ப்பில்லை. காலம் திரும்பாது. அவனுக்கு பாடம் கிடைத்தது தாமதமாக. மலர் ஒரு உதாரணமானாள். பல பெண்களுக்கு ஊக்கம். துரோகம் என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம் என்று அவள் வாழ்க்கை சொன்னது. அவள் காதலை வெறுக்கவில்லை. ஆண்களையும் வெறுக்கவில்லை. தன்னை மதிக்க கற்றுக்கொண்டாள். அவளின் மனம் தெளிந்தது. அவள் முழுமையானவளானாள். அரவிந்த் தனிமையை அனுபவித்தான். அவளின் மதிப்பு புரிந்தது. ஆனால் தாமதமாக. துரோகம் மன்னிக்க முடியாததல்லவா? அவன் உணர்ந்தான். மலர் புதிய கனவுகள் கண்டாள். புதிய இலக்குகள் வைத்தாள். வாழ்க்கை அழகானது. அவள் சிரித்தாள். உண்மையாக. அவள் கண்ணீர் இப்போது வலிமையாக. அவள் வலி அனுபவமாக. அவள் தோல்வி வெற்றியாக. அவள் வாழ்க்கை பாடமாக. அவள் ஒரு சக்தியாக. துரோகம் அவளை அடைக்கவில்லை, அது அவளை உயர்த்தியது. அவள் எழுந்தாள். உலகம் பார்த்தது. அவள் நின்றாள். அவள் வென்றாள். மலர் இனி யாரையும் சார்ந்தவள் இல்லை. தன்னையே நம்பினாள். அவளின் கால்கள் உறுதியானவை. பாதையும் தெளிவாகவே இருந்தது. அதில் பயமும் இல்லை.
அரவிந்த் நினைவாக மாறினான். ஒரு காயமாக, ஒரு பாடமாக, ஒரு கடந்த காலமாக அவள் முன்னேறி கொண்டே இருந்தாள். மலர் இன்று தைரியமான ஒரு பெண், வலிமையான மனம், தெளிவான சிந்தனை. அவளின் வாழ்க்கை அவளுடையது. அவள் தீர்மானித்தாள். இந்த கதை காதல் பற்றி அல்ல, தன்னம்பிக்கை பற்றி, ஒரு பெண்ணின் எழுச்சி பற்றி, துரோகத்திற்கு உண்மையான பதிலடி பற்றி. அது அமைதி. ஒரு பெண்ணின் சிறந்த பதிலடி அழுதோ விழுவதோ அல்ல, உடைந்து போவதும் அல்ல, உயர்ந்து வாழ்வதே. என்ன நேயர்களே, நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருடைய லைஃப்பில் இந்த மாதிரி துரோகத்தினால நிறைய பெண்கள் உடைந்து போகிறாங்க. அவங்க அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த ஸ்டோரி ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நம்புகிறோம். நம்மளுடைய சேனலில் நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ், அவள் ஒரு தொடர்கதை என்ற ஒரு உண்மை சம்பவம்லாம் ஸ்டோரியாக போட்டுட்ருக்குறோம். நம்ம சேனல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 51 வீடியோஸ்லேயே மானிட்டேஷன் ஆகிருக்கு. ஒன்லி 6 மந்த்தில். இதே மாதிரி உங்களுடைய சேனலும் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் அதில் பதில் விளக்கப்படும். தேங்க்யூ.